வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இந்த ஜாமக்கோளுங்கிறதும் அதுவும் ஒரு அற்புதமான பாரம்பரியம் தான். அதுவும் நம்ம புது ஜோதிட முறைன்னு சொல்ல முடியாது. நம்ம வேணால் அதில் கொஞ்சம் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்போம், அந்த கணக்குகளை வரவழைக்கிறதுக்காக. பலனுங்கிறது எப்போதுமே கணக்குகள் கிடையாது, அது அவங்களுடைய அனுபவத்திலேருந்தும் அது அவங்களுக்கு இயற்கை கொடுத்த சீதனத்திலேருந்து சொல்ல ஒரு விஷயமா இருக்கிறோம். இப்போ இதில் மற்ற ஜோதிட முறைகளை கொண்டாந்து நிறைய இதில் புகுத்திட்டு, இப்போ உதாரணத்துக்கு என்னென்னமோ சிஸ்டம் படிச்சுட்டு வராங்க, ஏதோ ஒரு துறையை படிச்சுட்டு வராங்க, அதை எடுத்துகிட்டு இதில் புகுத்தி இதுதான் சொல்கிறாங்களே. உண்மையிலே இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் தனியாக இருக்கா, இல்லை அவங்கவுங்க படிக்கிற சிஸ்டத்தை கம்பைன் பண்ணி சொல்கிறாங்களே, எதை எடுக்கிறது? குறிப்பாக நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு இந்த கடிகார பிரசனன்னு ஒன்று எடுக்கிறாங்களே, இதுவும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிறைய சிஸ்டத்தை இந்த ஜாமக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. உண்மைதான். இப்போ நான் கூட கடந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில மாறுபாடுகள் இருக்கும். இந்த மாறுபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேபி சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த ஆரிடத்தோடைய அளவீடுகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சில சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி சில சாஃப்ட்வேர்ஸ் நடைமுறையில் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி எதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஒரிஜினல் சிஸ்டம் அப்படிங்கிறது வேறு, சரிங்களா? அதனால் நமக்கு எது சரின்னு படுதோ அதை கொண்டாந்து வைக்கிறது அப்படிங்கிறது ஜாமக்கோள் கிடையாது. ஜாமக்கோள் பிரச்சனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் 8 ஜாமம், 8 கிரகம், அப்புறம் உதயம், ஆருடம், கவிப்பு. இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். இதில் நீங்கள் ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. கடிகார பிரசன்னத்தை இது சரியா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக கடிகாரத்தோடைய இதில் சரியாக வரதுனால நம்ம இதை வச்சுருக்கோமே தவிர, கடிகார பிரசன்னத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜோதிடத்தோடைய விஷயங்களில் இப்போ சினேந்திர மாலையில் எழுதப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கவிப்பு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடிகாரத்தோடைய சுழற்சியும் இந்த ஆருடம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இதில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆருடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரையில் ஒரு வட்டம் மறைஞ்சிக்கிறது, கிழக்கு மேற்காக்கி அதில் எழுதியிருப்பாங்க, கிழக்கு மேற்கா கோடு போட்டுக்கிட்டு அதை எந்த கட்டத்தில் நிற்கிறாங்களோ, எங்கே நிற்கிறாங்களோ அதை வச்சு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த ஆருடம்னு இருந்திருக்கு. பழைய முறை அப்படிங்கிறது வேறு. அதில் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி நம்ம சேர்த்து சரியாக ஒத்து போயிட்டுருக்கறனால சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது ஜாமக்கோள் பற்றி பார்த்திங்கன்னா, இப்போ தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சி கோவிந்தராஜன் ஐயா எழுதின உரை, அந்த நூல் நான் படிச்சிருக்கேன். அதுமாதிரி ஞான பிரதீபிகை அதுவும் படிச்சுட்டேன். அதையும் தாண்டி பார்க்கும்போது அந்த வைத்தியநாதன் ஐயாவோட நூல்கள், இது 3மே நான் படிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நான் முழுக்க வசந்தன் ஐயா கூட இருந்ததுனால இதிலெல்லாம் நான் ரொம்ப கவனம் செலுத்தலை. அடுத்து காலப்போக்கில் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறதுக்கு என்னுடைய ஆர்வத்தில் தான் நான் படிச்சுக்கிட்டு வரேன். இப்போ அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காற்று ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசிலேருந்து எடுத்து ஒரு கிரகத்துக்கு இந்தந்த குவாலிட்டி, காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது படிக்காமல் அங்கே உள்ளார பலன் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இது ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம நிறைய கேட்குறது என்னென்னா, அடிப்படை ஜோதிடம் படிச்சுட்டு ஜாமக்கோளும் சேர்த்து படிக்கிறது நல்லதா, இல்லை ஜாமக்கோள் படிக்கிறதுக்கு அடிப்படையே தேவையில்லைங்கிற மாதிரி சில பேர் படிச்சிட்ருக்காங்களா? இதுதான் நான் உங்களை ஒரு கேள்வியாக கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அனுபவத்தில் இந்த தொடர்ந்து இதில் பயிற்சியில் பல வருடங்களாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, வகுப்பு எடுக்கிறீங்க, அடுத்தது இந்த பதிலும் சொல்லிட்டுருங்க, கன்சல்டேஷனும் பண்ணிட்டுருங்க. அதனால் இந்த கேள்வியை நான் உங்களை கேட்குறேன். இப்போ ஒரு ஜோதிடராக என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு கிரக காரத்துவங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். 12 ராசியோடைய காரத்துவங்கள், கிரகத்தோடைய காரத்துவங்கள், அந்த ராசியோடைய தன்மைகள், இதை தான் நம்ம டச் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க வெறும் ஜாமக்கோளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ஜெயிக்க முடியுமா, அல்லது வெறும் அடிப்படை ஜோதிடத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானா கண்டிப்பாக முடியாது. உங்கள்கிட்ட பஞ்சாங்கம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, அடிப்படை நீங்கள் தரவாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், நடப்பு நிகழ்வுகளை வச்சு கூட உங்களால் பலன் சொல்ல முடியும். அப்போ அடிப்படை ஜோதிடம்ங்கிறது கட்டாயம் படிக்கணும். பொதுவாக ஒரு வீட்டுக்கு பில்டிங் ஃபவுண்டேஷன் ரொம்ப அடிப்படை தேவை தானே. அது மாதிரி அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த சிஸ்டத்துக்கு போகிறோம். இதில் தரவு இல்லாமல் போகிறனால தான் அங்கே நிறைய இடங்களில் தப்பாக போகுது. சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, என் பையனுக்கு எப்போ கல்யாணம், இல்லை நாங்கள் எப்போ வீடு கட்டுவோம், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும். இது நார்மல் கொஸ்டின்ஸ், ஒரு 20 கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது, உதயம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஆருடம் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கிரகம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை உதயத்தை நோக்கி இந்த கிரகம் போனால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்குல்ல, அடிப்படை ரூல். ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் எப்படி இருந்தால் அந்த காரியம் நல்ல மாதிரி வெற்றி அடையும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, உதாரணத்துக்கு நம்ம திருமணத்தை எடுத்துப்போம். அந்த கேள்வி எந்த நேரத்தில் கேட்குறாங்களோ அந்த உதயத்துக்கு 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. இந்த 2 கிரகமும் நல்லா இருந்து
திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நல்லா இருந்துன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நல்லா இருக்குது அப்படின்னா கெடாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும், மறையாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உதயத்தோடையோ அல்லது உதயத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் 3ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது வந்து உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ காரிய சித்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1, 10 வந்துச்சுன்னா காரிய சித்தி, உதயாதிபதி 10ல் இருந்தால் காரிய சித்தி, 10ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தால் 10 1 சம்மந்தப்பட்டாலே சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி உதயத்தில் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்வி தொடர்பான கிரகம் உதயத்தில் இருந்தால் அந்த விஷயம் சக்ஸஸ். இப்போ வந்து 7ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால், 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். 7ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் அந்த இடத்துல இது வந்து நீசம் அடையாமல் இருக்கணும். இது முதல் விஷயம். கவிப்போட தொடர்புல இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் சொல்லி பார்ப்போம். அடுத்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், கவிப்பில் இது டச் ஆகக்கூடாது. கவிப்பில் தொடர்பு இல்லாத பொழுது இது உங்களுக்கு நன்மையை தரும், நீசமாகாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம். அப்புறம் 6, 8, 12ல் காரக கிரகம் மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மையை தரும். உதயாதிபதி நல்ல நிலையில இருந்து கேள்வி கேட்கக்கூடிய பாவத்தோட கிரகமும் நல்ல நிலையில் இருந்தால் காரியம் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம மற்றது வந்து போக அனுபவங்களில் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஜோதிடர்களுக்காக சொல்ல பொதுமக்களுக்காக தானே பேசிட்டு வரோம். அதனால வந்து நம்ம அந்த மாதிரி பொதுவாக எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். துலாம் உதயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். துலாமில் சனி இருந்தால் சனி உச்சம் ஒரு பக்கம், இந்த சனி என்ன பண்ணும், வியாபாரத்தை பற்றியோ புது தொழிலை பற்றியோ ஒரு கேள்வி உருவாகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மகரத்தில் இருக்கிறப்பையும் அது ஒரு நல்ல நிலையில் இருக்கு. ஆனால் மேஷத்துக்கு நீச்சமாக போகும்போது அது ஏதோ மரண சம்மந்தப்பட்ட செய்திகள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கிரகங்களை வச்சும் உதயத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சும் சொல்ல முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சார்ட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 8 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 8 கிரகமில் ராகுவை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகத்தை வந்து அதுக்கு தொடர்பான விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து பல்வேறு நிலையில் வேலை செய்யும். அது இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. ராகு வந்து எப்படி வேணாலும் மாறும். இப்போ மிச்சம் உள்ள அந்த 7 கிரகமும் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து உதயத்தில் தொடர்பு பெறுது, அரசியல், அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாயாரை குறிக்கும். சூரியன் வந்து அப்பாவையும் குறிக்கும். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா தாயாரை பற்றி கேட்கலாம். சந்திரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்படுறப்ப உங்களுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்துறை அதிகாரிகள் இல்லை. இதுக்கு தான் நான் என்ன கேட்குறேன்னா, அடிப்படை ஜோதிடம் கற்றுட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அடிப்படை படிக்கணும், நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் கேட்குறேன். சரி, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு. ஜாம கிரகங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த 8 கிரகமும் பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து அப்படி ரிவர்ஸில் சுற்றி வருது. அதை ஒரு பக்கம் போட்டுக்கிறோம், இல்லை ஆப்லேருந்தே எடுத்து அப்படியே பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வழக்கமாக இந்த நேரத்துக்கு என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம், எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு உள்ளார உள்கட்டத்தில் ஒரு 9 கிரகம் உட்காந்துருக்கும். இதுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஜாமக்கோள் தான் மட்டும்தான் உள்கட்டம் தேவை இல்லையே, இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் பார்க்குறீங்களே, என்ன கணக்கு இது? இந்த உள்வட்ட கிரகங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்வட்ட கிரகங்கள் நமக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா சூரியனுடைய நிலைப்பாடு மட்டும்தான் தேவை. சூரியன் வந்து இப்போ தமிழ் மாதம் என்ன, இன்றைக்கி என்ன தேதி, இவ்வளோதான் நமக்கு தேவை. மற்றபடி வந்து சூரியனுடைய நகர்வு அதிலே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த வந்து எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பலன் எடுக்கிறதுக்கு இல்லை, அந்த பலன் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு கால நிர்ணயம் பண்ணுறக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த தேதியில், இந்த நாட்களில், இந்த மாதத்தில் இவ்வளோ காலம் தள்ளி நடக்கும், குரு இங்கே வரப்போ நடக்கும், சனி இங்கே வரப்போ நடக்கும், செவ்வாய் இதை கிராஸ் பண்ணுறப்போ நடக்கும். ஸோ இந்த கால நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் இந்த உள்வட்ட கிரகங்கள் நமக்கு தேவையை தவிர பலன் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. பொதுவாகவே ஜாதகத்தில் ஆருடம் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறவனுக்கு அதுக்கான பிரச்சனை இருக்கணும், அதுக்கான அர்ஜி இருக்கணும். ஆமாம், இது இல்லாதவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. சும்மா நாமளும் ஒரு கேள்விக்கு தான் பதில். அப்போ வந்து கேள்வி வந்து அதுக்குன்ட்டு நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியோ சாத்தியம் இல்லாத ஒரு கேள்வியோ கேட்கக்கூடாது. நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது.